ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 19, 2024. நிஃப்டியோட டெய்லி சார்ட் தாங்க பார்க்குறீங்க. நிஃப்டி லாஸ்ட் 1 வீக்காகவே நெகட்டிவான கேண்டில்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. பட் நேற்று ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குங்க. ஆமாம், நேற்று கேப் அப் ஓப்பன் ஆன நிஃப்டி இதில் எஃப்ஐஐஸ் 7,908 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஸ் 7,107 கோடிக்கு பை பண்ணி நெட் பையர்ஸாக வந்திருக்காங்க. இருந்தாலும் ஏன் கீழே விழுந்துச்சுன்னா நேற்று ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங். ஐடி செக்டார், ஃபைனான்ஸ் செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், அப்புறம் மிட் கேப்பில் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் 7,951 கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஐஸ் ஹியூஜ் செல் ஆஃப் நடத்தியிருக்காங்க. ஸோ இதோடைய ரிசல்ட்டை கூட எடுக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, இனி வரப்போகிற 5 வருஷத்தில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டோடைய மதிப்பு 50,000 கோடியாக உயரும்னு சொல்லியிருக்காங்க. 2023 to 24 பட்ஜெட்டில் இருந்து இந்த வருஷம் ஒதுக்கியிருக்கிற பட்ஜெட்டு 33% அதிகம் அப்படின்னும், இந்த வருஷம் பட்ஜெட்டில் 8% அதிகரித்து சுமார் 1,70,000 கோடி டிஃபென்ஸ்க்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறதுனால இந்தியா கவர்மெண்ட் டிஃபென்ஸ் மேலே அதே கான்சன்ட்ரேஷன் செலுத்திட்டு வராங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் இதோடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 14 லட்சத்துலேருந்து 15 லட்சம் கோடியாக உயரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா ஹெச்ஏஎல் ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து கீழே விழுந்திருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ஒரு க்ரீன் கேண்டில், அதை தாண்டி பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 9-day மூவிங் ஆவரேஜில் ஒரு 5,000 வந்து எடுக்கலாம். இன்னும் ஒரு 8% கரெக்ஷன் இருக்கும். அதையும் தாண்டி கீழே விழுந்தான் அப்படின்னா அவன் 4,050 ரூபாய்க்கு வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. உங்களுடைய அடுத்த என்ட்ரி 5,400 வரும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சலில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்விங்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போது இங்கே இருக்கான், ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி இங்கே போகலாம். ஸோ கீழே அண்ட் மேலே, ஸோ அதே மாதிரி கீழே அண்ட் மேலே. ஸோ இப்படியே அவன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணிவிட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 2-3 ஸ்விங்குக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் நடந்து மேலே போவான். ஓகேங்களா. ஸோ ஒரு அருமையான ஸ்விங் இருக்குது. ஸோ ஹெச்ஏல லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறாங்க, ஆவரேஜ் பண்ணி ஹோல்டு பண்ணலாம், ஸ்விங்கு ஹோல்டு பண்ணுறாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணலாம். மேஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நேற்று ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மேஸ்டாக்குடைய ஷேர்ஸுடைய விலை கடந்த சில ட்ரேடிங் டேஸில் அதிகரிச்சிருக்கு. இப்போது கரெக்டான ஒரு பியரிஷ் சிக்னல் வந்து வந்திருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் நீங்கள் சொல்லலாம், இல்லைனா பியரிஷ் ஹராமி பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கான செல் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இவன் இங்கேருந்து கீழே வந்தானா இவனும் கண்டிப்பாக கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3,422. ஹெச்ஏஎல் வந்து 95% அதிகரிச்சிருந்தான் கடந்த 6 மந்த்தில். ஓகேங்களா, கிட்டத்தட்ட டபுள் ஆகியிருக்கு 6 மாதத்தில். பட் இவனுடைய கதை அப்படி கிடையாது. 2023 ஏகப்பட்ட ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி மே மந்த்து தான் பிரேக்கர் கொடுத்தான். ஸோ இவன் சப்போர்ட் எடுத்தானா 3,400 மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிவர்ஸில் நடக்கும்போது வாங்குங்க. அடுத்த அப்டேட், சோம் டிஸ்டிலர்ஸ் கிட்டேருந்து கம்பெனிக்குடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது மத்திய பிரதேசில் இருக்கிற இவங்களுடைய யூனிட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, குழந்தை தொழிலாளர்கள் வேலை செஞ்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நபர் போலீஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு சோம் டிஸ்டிலர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனியுடைய மத்திய பிரதேஷ் யூனிட்டில் போலீஸ் ரைட் நடந்துச்சு. அதில் 39 குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்கிறத கையும் களமாக பிடிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கெமிக்கல்ஸ்னால பசங்களுடைய கையெல்லாம் வெந்து போகுதுன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரைடுக்கு அப்புறம் மாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட். ஸோ இதோடைய பேன் வந்து ஒரு 20 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சைல்டு லேபர் ரெஸ்ட்ரிக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கிற முடிவு தான். ஸோ அவங்க கையில் தான் மீதி முடிவுகள் இருக்குது. ஸோ இப்போ தான் சோம் டிஸ்டிலர்ஸ் நல்ல ஒரு ப்ரைஸில் வந்துகிட்டு இருந்தான். பிரேக்கர் தருவான்னு பார்க்கும்போது கீழே வந்துட்டான். ஸோ இதை ஹோல்டு பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. குழந்தை தொழிலாளர் சர்ச்சை லைசன்ஸ் கேன்சல் வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், மும்பையில் ஒரு டாக்டர் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆன்லைனில். வந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அதில் மனுஷனுடைய கை இருந்திருக்கு, ஒரு ஃபிங்கர். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட்
பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த டாக்டருக்கு. அவர் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏகப்பட்ட கையை பார்த்துருப்பாரு. ஆனால் இப்போது மிரண்டிருப்பார் இல்லையா? ஸோ அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் கொஞ்சம் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டை செக் பண்ணிட்டு அப்புறம் ஈட் பண்ணுறது நல்லது. இப்போ போலீஸ் வந்து அது யாருடைய கை, அவங்களுக்கு வியாதி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி போயிட்டு விசாரிச்சுட்ருக்காங்க. அடுத்த அப்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வந்திருக்கு. என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 20,000 கோடிக்கு லாங் டேர்ம் பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லாங் டேர்ம் பாண்ட்ஸ் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸுடைய க்ரோத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பேங்கிங் செக்டார் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிமாண்ட்லாம் கிடையாது. ஆர்பிஐ பாலிசிஸ் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை கன்சிடரே பண்ணுறதில்ல. கடந்த ஒரு 4 மாதமாக ஷேர் பிரேக் அவுட்டும் கொடுக்கல, ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து எடுக்கல, மேலேயே ஒரு மாதிரி சைட்வேஸில் போயிட்டுருக்கான். ஸோ இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். சைட்வேஸில் தான் இன்னும் போயிட்டுருக்கான். எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கிட்டேருந்து ஒரு 306 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஹியூஜான டீல் தான். பட் இருந்தாலும் ஏற்கனவே 19% ஹோல்டிங்ஸ் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் என்னன்றதை பார்ப்போம். மேக்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேக்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெகட்டிவான ஜோனில் தான் இருக்கான். பிகாஸ் அவன் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் ஜோனை டச் பண்ணிட்டான். ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி தான் ஷேர் கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பை பண்ண வேண்டாம். இன்னும் எந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டும் இதில் பார்க்க முடியல. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் இருக்கான். ஷேர் வந்து மொமெண்டம் கொஞ்சம் சைட்வேஸில் தெரியுது. பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதனால் கீழே வந்து இந்தளவுக்கு வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் இந்த ப்ரைஸ் செக்ஷன் கோர்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஃப்ரீ தான். பட் நீங்கள் எல்லாருமே அதை ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னாச்சுன்னு தெரில, ஹெவியான செல் ஆஃப் நடந்து ஷேர் கீழே வந்திருக்கான். பிகாஸ் இந்த ஒரே வாரத்தில் அவங்க கொடுத்த ரிட்டர்ன்ஸ் 25% மேலே இருந்துச்சு. அதாவது 18%. இங்கேருந்து நம்ம பார்த்தா தான் 20% மேலே. ஓகே. ஸோ வீக்லி லோலேருந்து எடுத்து பார்த்தா தான் 24% அவன் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தான். ஸோ இதனால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். பட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா கிட்டேருந்து ஒரு அமேசிங் ஃபேக்ட் என்னென்னா, கம்பெனி 10 வருஷத்தில் 1,00,000 கோடி டிவிடெண்டாக பே பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. என்னென்னா சைனாவுடைய செரி ஆட்டோமேஷன் என்ற கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி ஜாகுவார் லேண்ட் ரோவரை சைனாவில் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி பிராண்ட் வந்து CJLRன்னு மென்ஷன் பண்ணப்படும். ஜாயிண்ட் வெஞ்சருடைய ரேஷியோ 50-50 இருக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கான். இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு IPO பற்றின ஒரு அப்டேட் தான். என்னென்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பண்ணுற ஃபின்ட்ரேட், ஆக்மி ஃபின்ட்ரேட் அப்படின்ற கம்பெனி IPO வந்திருக்கு. இந்த கம்பெனி 1996 தொடங்கப்பட்டது. 20 வருஷமாக இவங்க இந்த வெஹிக்கல் ஃபினான்சிங் அண்ட் லெண்டிங் பிஸ்னஸில் ஆக்டிவாக இருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன ஒரு சர்ச் இருக்குது. என்னென்னா இவங்க கடந்த காலத்தில் RBIயோடைய நார்ம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை பின்பற்றாமல் ஒரு சின்ன சர்ச்சையில் சிக்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சரியாயிருச்சு. இந்த கம்பெனி மேலே ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்வஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட்டில் 41 ரூபாய் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மி தான். இந்த கம்பெனி 1 கோடி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ IPO ஃபீவரில் சிக்கிக்காதீங்க. என்னன்றதை பார்த்துட்டு என்கிடுங்க. சன்சேரா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா கம்பெனியில் ஒரு பில்க் டீல் நடந்திருக்கு. 62,53,000 ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இது வந்து கம்பெனியோடைய டோட்டல் ஷேர் கேபிட்டலில் 11.6% இருக்குது. ஸோ இவ்வளோ ஷேர்ஸை பை பண்ணதுக்கப்புறம் இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. பட் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரீடெஸ்டிங் நடக்கும். ஸோ அந்த ரீடெஸ்டிங்கான ஒரு ஆடி தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஹேமர் பேட்டில் வந்துட்டான். இன்னொரு 1082 இல்லைனா 1165 வந்துட்டு சப்போர்ட் எடுப்பான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம். பட் லாங் டேர்முக்கு சன்சேரா ஒரு அருமையான பங்கு. சன்சேரா இன்ஜினியரிங்கில் 62,50,000 ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்டிங்கை வச்சு தான் பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஷேரை வந்து லாங் டேர்முக்கு பார்க்குறவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னொரு மிகப்பெரிய நியூஸாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் அப்டேட் தான். இன்னும் வர 2-3 வாரத்துக்குள்ளே நான் அப்டேட் பண்ணுவேன்.
ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரைஸ் செக்ஷன் கற்றுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எனக்கு ஒரு இது வந்துச்சு. என்னென்னா க்ரீன் ப்ளை இண்டஸ்ட்ரீஸை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். க்ரீன் ப்ளை இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கான். அவர் என்ன சொன்னார்னா 320 ரூபா டார்கெட் ஆகிருக்குன்னு சொன்னார். பட் நான் சொன்னேன் இல்லைங்க, அது வந்து ரைசிங் சேனலில் இருக்கான். இந்த பேரலைல் சேனல்லேருந்து பிரேக் அவுட் நடக்கணும், ஹியூஜான வால்யூமில் நடக்கணும், ரீடெஸ்டிங் வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். இப்போது ரெசிஸ்டண்ட்டில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்திருக்கான். ஸோ கீழே வந்துட்டு தான் பிரேக் நடக்கும். அவசரப்பட்டு என்ட்ரு எடுக்க வேண்டாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.